ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி மீதான அதிருப்தியாளர்கள் திடீர் சந்திப்பு. புதிய அணியாக உருவாக உள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தொடர்பில் உள்ளவர்கள் கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்படுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் பரபரப்பு பேட்டி. அரியாங்குப்பம் பகுதியில் கோழி வளர்ப்பு தொழில் தொடங்குவதாக கூறி சாராய கடை திறப்பு. கொதித்தெழுந்த பொதுமக்கள். காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம். உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி மீது அதிருப்தியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து புதிய அணியை உருவாக்கி செயல்பட உள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சியினர் மும்பலமாக தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் உள்ளது. இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதை பாரதிய ஜனதாவின் விருப்பமாக உள்ள நிலையில் கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இணைந்துள்ளது. இதற்கிடையே துணைநிலை ஆளுநர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் மீது முதலமைச்சர் ரங்கசாமி அதிருப்தியில் உள்ளார். இதற்கிடையே இந்த கூட்டணி குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியின் எண்ணமோ ஆளுநர் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் அதிருப்தியில் உள்ளதால் கூட்டணி குறித்த முடிவுக்கு மௌனம் காத்து வருகிறார். அதிலும் தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி பற்றி முடிவு செய்யலாம் என்றும் தொடர்ந்து கூறி வருகிறார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி நடிகர் விஜயுடன் நட்புறவுடன் இருப்பதால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எதிர் அணியா இந்தியா கூட்டணியிலும் பிரதான கட்சிகளான காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் இடையில் மோதல் நிலவி வருகிறது. கூட்டணிக்கு தலைமை தாங்குவதில் இரு கட்சியினரும் போட்டி வருகின்றனர். காங்கிரஸ் தரப்பில் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டு தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என தொடர்ந்து நிர்வாகிகள் குரல் கொடுத்து வருகின்றனர். சமீபத்திலும் ராகுல் காந்திக்கு கடிதமும் எழுதியுள்ளனர். அவரை நேரில் சந்தித்து பேசவும் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தங்களுக்கு கணிசமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி கூட்டணிக்குள் தொடர்ந்து மோதல் நிலவுகிறது. இதேபோல் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்குள்ளும் தொகுதிகளை கைப்பற்றுவதிலும் கட்சிக்குள் தொகுதியை பெறுவதில் நிர்வாகிகளுக்குள்ளும் கடும் போட்டி நிலவுகிறது. இதனால் ஒவ்வொரு கட்சியிலும் அதிருப்தியாளர்கள் உருவாக்கி வருகின்றனர். இதனிடையே இதுபோன்ற அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைத்து புதிய அணியை உருவாக்கும் முயற்சியும் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆளும் அரசுக்கு எதிராக சட்டசபையிலும் வெளியிலும் பல்வேறு போராட்டங்களை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நடத்தி வருகிறார். இவரின் தலைமையில் ஒரு புதிய அணியை உருவாக்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது. இதற்காக தனியார் உணவகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் அதிருப்தியில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேறிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா, ராஜ்பவன் தொகுதியில் தனி கவனம் செலுத்தி வரும் முன்னாள் அமைச்சர் ப. கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். வரும் சட்டமன்ற தேர்தலில் இன்னும் சில அதிருப்தியாளர்களை இணைத்து புதிய அணியை உருவாக்கி தேர்தலை எதிர்கொள்ளவும் இவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த புதிய முயற்சி கைகூடுமா? மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அரசியல் கட்சியினர் பல்வேறு யூகங்களை கையில் எடுத்து அதிரடி நடவடிக்கைகளில் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தொடர்பில் உள்ளவர்கள் உடனடியாக கட்சியை விட்டு விலக்கி வைக்கப்படுவார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் ஆகியோர் புதுச்சேரியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், பாரதிய ஜனதா ஒருபோதும் இரண்டாம் தர அரசியல் செய்ய விரும்பாது என்றும் புதுச்சேரி அரசுக்கு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தனர். அவர்களது நடவடிக்கை சரியில்லை என்பதால் எந்த நிகழ்ச்சிக்கும் அவர்களை தாங்கள் அழைப்பதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும்
பாரதிய ஜனதா கட்சிக்கும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்த அவர், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தொடர்பில் இருந்தால் அவர்கள் விலக்கி வைக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் ஜான்குமார் நடவடிக்கைகளை தலைமை வரை கொண்டு சென்றுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அரசுக்கு எதிராக இலைமறைவு காய்மறைவாக சில வேலைகள் நடக்கிறது என்பதை தலைமைக்கு தெரிவித்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னதாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன், அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி செப்டம்பர் 22ஆம் தேதி அமலுக்கு வந்துள்ளது. ஜிஎஸ்டி குறைத்து தீபாவளி பரிசு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து இருந்த நிலையில் நவராத்திரி பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பொருளாதாரம் வளர்ந்த நிலையில் இருந்ததில்லை, தற்போது உலகிலேயே வேகமாக வளர்த்த பொருளாதாரத்தில் 4வது நாடாக இந்தியா இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் கூட்டம் என்பது வைரஸ் கூட்டணி, இதை ஒழிப்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேலை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களை பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. காங்கிரஸ் திமுக என்பது புதுச்சேரி மக்களுக்கு மிகவும் ஆபத்தான வைரஸ், அதனால மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மோடிஜி அவர்களின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி, என்டிஏ அரசு அந்த வைரஸை அழிக்கும் ஒரு தடுப்பூசி சொல்லி இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட தான் கூட்டணி. இவர்கள் கூட தொடர்பில் யாராவது இருந்தால் கூட அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியால் கண்டிப்பாக விலக்கி வைக்கப்படுவார்கள் என்று. அரியாங்குப்பம் பகுதியில் கோழி வளர்ப்பு தொழில் தொடங்குவதாக கூறி சாராய கடை திறந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அரியாங்குப்பத்தை அடுத்த மணவெளி சுடலை வீதியில் கலால்துறை அனுமதி வழங்கியதின் அடிப்படையில் கடந்த 12ஆம் தேதி சாராய கடை ஏலம் எடுத்தவர் அங்கு பணியை துவக்கினார். இதனையடுத்து சாராய கடை ஏலம் எடுத்தவரிடம் கலால்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வேறு பகுதியில் கடை கட்டுவதாக கூறி சென்றனர். இந்நிலையில் மணவெளி அன்பு நகர் செல்லும் வழியில் திருமால் நகர் அருகே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மரங்கள் அடர்ந்த பகுதியில் ஷெட் ஒன்று அமைக்கப்பட்டது. இங்கு என்ன கட்டுகிறீர்கள் என்று அப்பகுதி மக்களின் கேட்ட கேள்விக்கு கோழி வளர்க்க ஷெட் கட்டுவதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் ஷெட் அமைக்கப்பட்ட இடத்தில் சாராய கடைக்கு பூஜை செய்து சாராய வியாபாரம் செய்யப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் கோழிக்கடை என கூறி சாராய கடை நடத்துவதா என கூறி வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சாராய கடை வியாபாரத்தை தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியின் பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு புகார்களுக்கு தீர்வு கண்டனர். புதுச்சேரி காவல்துறை தலைவரின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களிலும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காண்பதற்கும் காவல்துறை மூத்த அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டனர். அதன்படி காலாப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரகட்டி, கிழக்கு பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். தொடர்ந்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம், ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம், காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியம் ஆகியோர் தங்கள் பகுதி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை காவல் ஆய்வாளர்களுடன் பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். மேலும் போக்குவரத்து காவல் நிலையங்களில் நடைபெற்ற கூட்டத்திலும் பல்வேறு குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். இதேபோன்று மாஹே, ஏனாம், காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் சைபர் கிரைம் சம்பந்தமான குறைகளையும் பொதுமக்களிடம் காவல்துறை அதிகாரிகள் கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டு 63 புகார்களை பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதில் 35 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். ஒரே நாளில் நடைபெற்ற கூட்டத்தில் மொத்தம் 188 பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டு உடனடி தீர்வும் காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு காவல் நிலைய அதிகாரிகளுக்கு மூத்த அதிகாரிகள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளனர். இந்த நிகழ்ச்சி வருங்காலங்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை தொடர்ந்து நடைபெறும் என்றும், அப்போது காவல்துறை மூத்த அதிகாரிகள் தங்களது அதிகார வரம்பில் உள்ள ஒரு காவல் நிலையத்திற்கு சென்று பொதுமக்களிடம் புகார்களை நேரடியாக கேட்டு தீர்வு காண்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
பல்வேறு துணை மின் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரியின் அநேக பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக செப்டம்பர் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து பகல் 12:30 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் கோபாலன் கடை, முத்துப்பிள்ளை பாளையம், பிச்சைவேரன்பேட், ரெட்டியார் பாளையம், அஜீஸ் நகர், பூமியான்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும், அதேபோல் வில்லியனூர் மரப்பாலம் மின்பாதையில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜிஎன் பாளையம், ஆனந்தம் நகர், அருமார்த்தபுரம், தக்கக்கோட்டை, ஜே நகர், உழவர்கரை பகுதிகளிலும், மேலும் வில்லியனூர் இண்டஸ்ட்ரியல் மின்பாதையில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒதியம்பட்டு, வி மணவெளி, கண்ணதாசன் நகர், ஐஓசி சாலை, மின்னழுத்த நுகர்வோர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும், கனுவாப்பேட்டை மின்பாதையில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக வி தட்டாஞ்சாவடி, உத்தரவாகினிப்பேட், ஒதியம்பட்டு, கனுவாப்பேட்டை, கோட்டைமேடு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளிலும், இதேபோல் அகரம் மின்பாதையில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக வில்லியனூர், சேந்தநத்தம், அரசூர், சில்தான்பேட்டை, கோட்டைமேடு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் திட்டத்தின்படி அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ இடங்களை 180 250 உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரி பெற்றோர் மற்றும் மாணவர் நல சங்க தலைவர் பாலா வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026-2027 கல்வியாண்டு முதல் இளநிலை மருத்துவ படிப்பில் மத்திய மாநில அரசால் நடத்தப்படும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 5550 மருத்துவ இடங்களை ஏற்கனவே உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கு அதிகரித்து தரவும், புதிதாக மாநில மற்றும் மத்திய அரசுகளால் தொடங்கப்படும் மருத்துவக் கல்லூரிக்கு MBBS பாடப்பிரிவிற்கு 5550 புதிதாக மருத்துவ இடங்கள் உருவாக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2010-2011 ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியில் கடந்த 10 ஆண்டுகளில் மாணவர்கள் 1500 பேர் இதுவரை மருத்துவ படிப்பினை நிறைவு செய்து பட்டம் பெற்றுள்ளனர். தற்போது இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்கட்டமைப்பு வசதியும் போதிய பேராசிரியர்களும் உள்ளதால் வரும் கல்வியாண்டில் 2026-27 ஆண்டில் பிரதமரின் மருத்துவ படிப்பில் புதிய திட்டத்தின்படி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ இடங்களை 180 250 உயர்த்த சுகாதாரத்துறை இயக்குநரகம் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் உரிய முயற்சிகளை எடுத்திட வேண்டும் என்றும், 2026 ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் மே மாதம் நடைபெறவுள்ளதால் அதிகாரிகள் மிகுந்த கவனத்தோடு பணியினை செய்து மத்திய மருத்துவ கமிட்டியின் ஆணையினை பெற்று மருத்துவ படிப்பிற்கான இடங்களை உயர்த்தி புதுச்சேரி மாநில மாணவர்களின் கனவான மருத்துவ படிப்பை குறைந்த செலவில் படித்திட ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெறும் சுகாதார மருத்துவ முகாமை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தொழிலாளர் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை கட்டிட மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற கருத்தின் அடிப்படையில் சுகாதாரத்துறை சார்பில் பெண்களுக்கான சுகாதார திருவிழா கடந்த 17ஆம் தேதி முதல் வரும் 2ஆம் தேதி வரை புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் நடைபெறுகிறது என்றும், இந்த வாய்ப்பை அனைத்து கட்டுமான தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் பெண் தொழிலாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த முகாம்களுக்கு செல்லும் தொழிலாளர்கள் தங்களது நலவாரிய பயனாளி அடையாள அட்டையின் நகலை எடுத்து செல்ல வேண்டும் என்றும், இந்த முகாம் மூலம் நோய் தடுப்பு மற்றும் ஆரம்ப நிலையிலேயே நோய்களை கண்டறிவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்றும் தொழிலாளர் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,585 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1560 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.